ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலேருந்து தைக்கக்கூடிய எல்லாருக்குமே கண்டிப்பாக இப்போ இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நான் 100% கேரண்டி கொடுத்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நான் இப்படி வீட்டில் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் சிஸ்டர், எனக்கு நிறைய கஸ்டமர் வரமாட்டேங்கிறாங்க, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்டுக்கான வீடியோ இப்போ நான் போட போகிறேன். ரொம்ப நாளாக இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. அந்த கமெண்ட் பார்த்தோன்னே இதுதான் சரியான டைம், இப்போ நம்ம இந்த வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன். இந்த வீடியோவில் வர்ற ஒவ்வொரு விஷயமுமே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய லைஃப்பில் நான் எப்படி என்னுடைய டெய்லரிங் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயத்த அடிப்படையில் தான் நான் இந்த வீடியோ போட போகிறேன். மற்றபடி நான் யோசிச்செல்லாம் எதுவும் போடலை. நான் எப்படி என்னுடைய டெய்லரிங் கொண்டு போயிட்டுருக்கேன், நான் எப்படி முன்னாடி வந்தேன் அப்படின்றத பற்றி தான் ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். அதனால் எந்த இடத்துலையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் ஒரு 2 செகண்ட் எனக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. எதுக்கு நான் லைக் போட சொல்கிறேன்னா, இது மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கணும், அவங்களும் இப்படி ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு அவங்களுடைய லைஃப்லேயே முன்னேறணும். அதுக்காக மட்டும்தான் நான் லைக் போட போகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் லைக் மட்டும்னாச்சும் நீங்கள் போட்டுட்டு இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இப்போ டெய்லரிங் பண்ணிகிட்ருக்க நிறைய பேருக்கு உள்ள பெரிய ஒரு பிரச்சனை கஸ்டமர் நிறைய வரமாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு நிறைய அழுத்தத்தை கொடுத்துக்கிட்ருக்கோம். இதுக்கு நான் மெயினாக சொல்ல போகிறதா, நம்ம பக்கத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது, நம்ம பக்கத்தில் ஏதாச்சும் மெயினான கடை இருக்குதா, டெய்லரிங் கடை இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பக்கத்து வீடுகளில் யாராச்சும் தைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அப்படி பக்கத்தில் கடை இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்கள விட ஒரு 10 ரூபா இல்லை 20 ரூபா நீங்கள் கம்மியாக வச்சு நீங்கள் தைக்கலாம். இப்போ கடைகளில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் 120 ரூபாய்க்கு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறாங்க. நான் 80 ரூபாய்க்கு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறேன். அப்போ அங்கே விட இங்கே 40 ரூபா கம்மியாக்குது அப்படின்றதுக்காக நம்மக்கிட்ட வருவாங்க. இதில் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு கடை வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு வரும், நிறைய விஷயங்கள் அவங்க சம்பளம் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுவும் பண்ணணும். அதனால் அவங்க அந்த ரேட்டு ஜாஸ்தியாக வச்சுருப்பாங்க. நம்ம அதே ரேட்டுக்கு வீட்டில் தைக்கக்கூடாது, நம்ம கம்மி பண்ணி தான் தைக்கணும். இதில் நம்மளுக்கு ஃபுல்லாகவே லாபம் தான். இப்போ 80 ரூபாய்க்கு நம்ம தைக்கிறோம்னா 80 ரூபாயும் மொத்தமாக நம்மளுக்கு தான் கிடைக்க போகுது. அது கண்டிப்பாக நம்ம ஒரு வாடகையோ அதெல்லாம் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக கடையை விட கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்களுடைய ஸ்டிச்சிங்கில் அவங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறாங்களா அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எப்படின்னா, நம்ம போய் கேட்கக்கூடாது. இப்போ நம்மக்கிட்ட யாராச்சும் தைக்க வராங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எங்கே தைச்சிங்க ஆனால் அப்படின்னு சொல்லி கேட்டாலே அவங்க எல்லாமே சொல்லிடுவாங்க. இப்படி இங்கே தைச்சோம், அது நல்லா சரியில்லை, இல்லைன்னா இவங்கக்கிட்ட தைச்சோம் நல்லா தான் தைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கமெண்ட் வரும். அப்போ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ ஓகே, இவங்க இப்படி நல்லா தைக்கிறாங்கன்னா நம்ம அதை விட பெஸ்ட்டாக நம்ம ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம யோசித்து வச்சுக்கலாம். இல்லை அவங்க சரியில்லாமல் தைக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணி தைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்கிற எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு துல்லியமான விஷயம். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னுடைய வேலையை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்களும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம டெய்லர்ஸாக இருக்கிறவங்கள நம்ம அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம வீட்டில் இருந்து தைக்கிறவங்க நம்ம பாடி லாங்குவேஜ், இதெல்லாம் பேச்சு, நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸு, இதில் எல்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு கொடுக்கணும். வர்ற கஸ்டமர் நம்மளை பார்த்தோன்னே நம்மக்கிட்ட ட்ரெஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, எப்போவுமே நீட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குளித்து எப்போவுமே ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக போட்டுட்டு, நம்ம வீட்டில் இருக்கோம் ஏன்னா அதாலும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு கொடுக்குறீங்களா, கொடுங்க நான் தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே கொடுக்க மாட்டாங்க. நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ட்ரெஸ்ஸிங்ஸ் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கணும். ஏன்னா நம்ம டெய்லர்ஸாக இருக்கிறவங்க வித்தியாசமாக நம்ம ட்ரெஸ்ஸு போட்டால் தான் வர்றவங்களும் நம்மக்கிட்ட ட்ரெஸ் கொடுக்க ஆசைப்படுவாங்க. இப்போ நீங்கள் நைட்டி போடுறதுனாலுமே அதுலேயுமே ஒரு க்ரியேட்டிவிட்டி பார்த்து நல்லா நீட்டாக நீங்கள் போட்டிங்கனாலே போதும். எப்போவுமே குளித்து நீட்டாக இருங்க. தலை சீவி இந்த மாதிரிலாம் நல்லா
ப்ரெசன்ஸ் ஆஃப் அந்த அப்பீரியன்ஸ் வந்து நல்லா அழகாக கொடுங்க. அப்போ வந்து கஸ்டமர் வரும்போது இவங்கக்கிட்ட தாராளமாக நம்ம நம்பி துணி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு உருவாகும். நம்ம அழுக்கு படிஞ்சு வீட்டில் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு அப்படியே ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஈரமாக எப்போவுமே இருந்துட்டு நம்ம வீட்டில் அப்படியே கூட்டத்தோட இந்த மாதிரி நம்ம வீட்டில் அந்த வேலை பார்க்கணும் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறமா நம்மளை வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். நம்மளே ஒரு இடத்துல வந்து ட்ரெஸ் கொடுக்கும்போது அவங்க வீடெல்லாம் ஒரே குப்பையாக போட்டுட்டு அவங்களே ஒரு அழுக்காக இருந்தாங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது. ஏன்னா நம்ம புது துணி எடுத்து ஒருத்தவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அது நல்லா நீட்டாக இருக்கணும்னு பார்ப்போம். அதனால் வீட்டிலேருந்து தைக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி நம்மளுடைய அப்பீரன்ஸை வந்து நல்லா கிளியராக அவங்கக்கிட்ட காமிங்க. நல்லா சுத்தமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற மிஷின் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மிஷினாக இருந்தாலும் சரி நம்ம வச்சுருக்கிற கஸ்டமருடைய துணிகளாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே கரெக்டாக நீட்டாக அந்த ஒரு செல்ஃப் வாங்கி வச்சுக்கோங்க. இரும்பில் வந்து நிறைய செல்ஃப்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் நீட்டாக அடுக்கி வச்சுக்கோங்க. வர கஸ்டமருடைய நேமை வந்து ஒவ்வொரு பையிலையுமே எழுதி வச்சுருங்க. அவங்க கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த பையிலே அவங்க நேமை எழுதி வச்சுக்கோங்க. என்றைக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத டேட்டு போட்டு அதில் எழுதி வச்சுருங்க. இப்படி நீங்கள் அவங்க கொடுக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். பரவாயில்ல இவங்க கடை அளவுக்கு வந்து ரொம்ப வந்து நீட்டாக எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக வந்து நம்ம கஸ்டமருடைய நம்பிக்கையை வாங்கிக்கணும். அந்த நம்பிக்கையை வாங்கிட்டாலே போதும். நம்மளுக்கிட்ட அடிக்கடி அவங்க தைக்க வருவாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்கிறவங்களையும் நம்மக்கிட்ட கூப்பிட்டு வருவாங்க. இது என்னுடைய லைஃப்பில் நடந்திருக்கு. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்மளும் நீட்டாக இருக்கணும், நம்ம மிஷினும் நீட்டாக இருக்கணும், நம்ம மிஷினுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கஸ்டமருடைய ட்ரெஸ்ஸும் நீட்டாக வச்சுக்கணும். இது வந்து மெயினான விஷயம். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போதே நம்ம வீடு வந்து நம்ம தைக்கக்கூடிய அந்த இடம் அந்த ரூம் வந்து கிளியராக வச்சுக்கோங்க. துணி கிடந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தைக்கிற துணி வெட்டுற துணி கீழே கிடந்தால் கூட அது வந்து வர்றவங்கள முகம் சுளிக்க வைக்காது. ஆனால் நம்ம சாப்பாடு பண்ணுற விஷயம் நம்ம கட் பண்ணி காய்கறி கட் பண்ணி வெங்காயத்தூள் அது இது நம்ம ஹால்லே நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா, அதாவது நம்ம தைக்கக்கூடிய இடத்துலே போட்டு வச்சோம்னா வர்றவங்களுக்கு முகம் சுளிக்கிற அளவுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படின்றத விட நம்ம எப்படி வந்து கஸ்டமரை வரவேற்கிறோம் அப்படின்றதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போதே உங்களுக்கு கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் தைச்சி கொடுக்குறதுல அவங்களுக்கு தன்னால் வந்து திருப்தி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து நம்மளுடைய நீட்னஸ் ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுற விஷயங்களை தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய வீட்டுக்குள்ளே. ஏன்னா எனக்கு வந்து தனியாக ரூம்லாம் கிடையாது, தைக்கிறதுக்கெலாம் தனியாக ரூம் கிடையாது. ஹாலில் தான் மிஷின் போட்டு தைச்சிக்கிட்ருக்கோம். ஆனால் அந்த ஹாலில் வந்து எந்த குப்பையும் இருக்காதபடி தான் நான் பார்த்துக்குவேன். நல்லா நீட்டாக வச்சுக்குவேன். எப்போயுமே தைக்கிற துணி கூட விழுந்து அப்பப்போ கூட்டி எடுத்துடுவேன். அந்த மாதிரி தான் நான் வீட்டில் இருக்கும்போது நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வர்றவங்கக்கிட்ட இப்படி யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள், நான் இப்படி தப்பேன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். நான் வந்து எல்லா டிசைன் தப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். இன்னொன்று என்ன விஷயம்னா, நீங்கள் தைக்கிற டிசைன்ஸ் எல்லாம் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்கள் தைக்கிற இடத்துக்கு பின்னாடி வந்து ஒட்ட வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்னென்ன டிசைன் தப்பீங்க அப்படின்றது நீங்கள் சொல்லாமலே வந்து கஸ்டமருக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் நீங்கள் தப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் இதெல்லாம் தப்பேன், நீங்கள் என்ன டிசைன் கொடுத்தா நான் தப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லும்போது அப்போ இவங்க எல்லாமே தப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே உருவாயிரும். நீங்கள் சொல்லாமலே அவங்க கண்டுபிடிச்சிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிசைன் ப்ளவுஸுக்கு என்னென்ன பண்ணுறோமோ அந்த லேஸாக இருக்கட்டும், அந்த பேட்ச் ஒர்க்கு, அந்த ஸ்டோன்ஸு இதெல்லாம் நல்லா நீட்டாக செல்ஃபில் அடுக்கி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்த உடனே இவங்க வந்து நிறைய இந்த மாதிரி எல்லாம் போட்டு தைப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கஸ்டமருக்கு வரும். அதனால் வர்ற உள்ளுக்கு நுழையும் போதே நம்மளுக்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து வெளிப்படையாக தெரிகிற மாதிரி நீட்டாக அடுக்கி வச்சிட்டிங்கனாலே போதும். எனக்கு அந்த ஸ்டோன் வச்சு தைச்சி கொடுங்க, இந்த மாதிரி லேஸ் வேணும்னு சொல்லிட்டு தன்னால் கஸ்டமர் கேட்பாங்க. இதுலேருந்து நீங்கள் நார்மல் டெய்லராக இருக்கிறவங்க டிசைனர் டெய்லராக உருவாகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் லைனிங் இந்த மாதிரி துணிகள்லாம் வாங்கி வச்சிங்கன்னா அதையும் நீட்டாக அடுக்கி வச்சிங்கன்னா நீங்கள் லைனிங் போட்டு தைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுலேயும் உங்களுக்கு ஒரு சின்ன வருமானம் வரும். அதனால் நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இப்படி வந்துட்டு நம்ம என்னென்ன தைக்கிறோம் அப்படின்றத வந்து வெளிப்படையாக காமிக்கிறதுக்கு ஃபோட்டோஸு, லேஸு இந்த மாதிரி விஷயங்களை அடுக்கி வைக்கும்போது நம்ம அப்பீரன்ஸை பார்த்து மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வீட்டுக்கு வர கஸ்டமர் வந்து நிறைய தைக்க கொடுப்பாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க கூட வர்றவங்களையும் இந்த டிசைன்லாம் தைப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க, நம்மளே ப்ரொமோட் பண்ணிக்க தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட வரணும், ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இவ்வளோ தூரம் நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஒன்ஸ் வந்து ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள நம்ம ரிசீவ் பண்ணுற ஒரு விதம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிரித்த முகத்தோட இதுதான் நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போது நம்ம வீட்டிலேருந்து தைக்கிறதா இருந்தாலும் சரி, கடையிலேருந்து தைக்கிறதா இருந்தாலும் சரி, சிரித்த முகத்தோடு நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக அவங்க உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங் லெவலில் இருக்கிறவங்க நிறைய வந்து மிஸ்டேக் பண்ணுவோம், நானும் பண்ணியிருக்கேன். அப்படின்றப்ப அவங்க மிஸ்டேக் வந்து சொல்லும்போது அதை மூஞ்சி தூக்காமல் வந்துட்டு அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணுறதுக்கு பாருங்கள். உங்களால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த மிஸ்டேக் சரி பண்ணி கொடுங்க. அதில் தான் கஸ்டமர் நம்மக்கிட்ட தங்கி நிற்பாங்க. இப்போ நம்ம ரிசீவ் பண்ணுறதெல்லாம் ஓகே, தங்கி இருக்கணும் அப்படின்னா நம்ம அவங்க சொல்கிற மிஸ்டேக்கும் சரி, அவங்க என்னென்ன தைக்க சொல்கிறாங்களும் சரி, எல்லாமே நம்ம வந்து எஃபர்ட் போட்டு கொடுத்தா தான் அவங்க நம்மக்கிட்ட வந்து நிலச்சி நிற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த வீடியோவில் எப்படி நம்ம கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ணணும், அவங்கள எப்படி நிலச்சி நிற்க பண்ணணும், அவங்களுக்கு எப்படி நம்பிக்கை கொடுக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம அப்பீரன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கப்புறமும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் சொன்னால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணிடுங்க. என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா நீங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து நான் நிறைய வீடியோஸ்லாம் போடுறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கஸ்டமர் இன்னும் நிறைய சேர்த்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. நான் ஃப்யூச்சரில் வந்து தொடர்ந்து வீடியோஸ்லாம் நான் போடுறேன். உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து அந்த மாதிரி வீடியோலாம் போட முடியும். தொடர்ந்து எனக்காண்டி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.